நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்துக்களின் மூலமாக அதிகரிக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நமது வீடுகள் திலாவத்துடைய வீடுகளாக, திக்ருடைய வீடுகளாக, தீனுடைய மஜ்லிஸ்களுடைய வீடுகளாக நமது வீடுகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா வீட்டிலையுமே ஒருவிதமான மார்க்கத்திற்கு முரணான பலவிதமான செயல்கள் உள்ளே நுழைந்து விட்டன. அதனால் வீடுகள்ல நிம்மதி இல்லை, மார்க்கத்தினுடைய பற்று இல்லை. அங்கே வளரக்கூடிய பிள்ளைகள் சரியான முறையில் வளர முடியவில்லை. ஆனால் அந்த வீடுகளில் அல்லாஹ்வை கொண்டு வாருங்கள், ரசூலை கொண்டு வாருங்கள், குர்ஆனை கொண்டு வாருங்கள். நிச்சயமாக அதுல வரக்கூடிய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்கள் சொல்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் தருகிறாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆக்களிலே மூன்றில் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக செய்யட்டுமா என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லது, அதை விட அதிகரித்துக் கொண்டால் உமக்கு நல்லது என்று சொன்னாங்க. அப்படி என்றால் நான் பாதி துஆவை உங்களுக்கு செய்யட்டுமா? நான் கேட்கக்கூடிய துஆக்கள்ல பாதியை நான் உங்களுக்காக வேண்டி செய்யட்டுமா? நல்லது, அதிகரித்தால் இன்னும் நல்லது. அப்போ மூன்றில் 2 பகுதி அதுவும் நல்லது. அப்ப அவங்க சொன்னாங்க மறுபடியும், நான் கேட்கக்கூடிய துஆக்களை எல்லாம் உங்களுக்காகவே நான் கேட்டு விடவா என்று கேட்டார்கள். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் யுஃபா ஹம்முக் வ யுஃபரு தம்புக், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா கவலைகளும் தீர்ந்துவிடும், உன் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அப்ப நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மாத்திரமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டுவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். குத்புத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் வட இந்தியாவில் வாழ்ந்த ஒரு பெரியார் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சீடர். அவர்களுடைய வழமை இருந்தது, ஒரு நாளைக்கு 3000 தடவை 3000 முறை அவர்கள் ஸலவாத்து சொல்வார்கள். அவர்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 3000 முறை ஸலவாத்து சொல்வார்கள். கொஞ்ச நாள் அவர்களுக்கு அது விடுபட்டு விட்டது, ஏதோ ஒரு காரணத்தினால் அது செய்ய முடியாம போயிருச்சு. அப்போ இன்னொரு மனிதருடைய கனவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், பக்தியார் காக்கியினுடைய அன்பளிப்பு கொஞ்ச நாளா வர்றதில்லையே, என்னன்னு கேளுங்க என்று சொன்னார்கள். அது சொல்லப்பட்டதற்கு பிறகு பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப கவலைப்பட்டார்கள், எனக்கு இதை செய்ய முடியாம போயிருச்சு. அப்ப நாம் ஸலவாத்து சொல்கிறோம் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மால் என்ற ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்கிறோம். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டால் அல்லாஹ்வினுடைய அருள் நம் மீது இறங்குகிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையிலே எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் யார் என்றால், உலகத்தில் யார் அதிகமான முறையில் என் மீது ஸலவாத்து சொன்னார்களோ அவர்கள் தான் நாளைக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை என் மீது ஒருத்தர் ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 10 அருளை செய்கிறான். அதனால் நான் இந்த ஸலவாத்து மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை நம்முடைய உள்ளத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், இவைகள் எல்லாவற்றிற்குமே அல்லாஹ் இந்த ஸலவாத்திலே மருந்தை வைத்திருக்கிறான். அன்றாடம் ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக குறைந்தபட்சம் காலையிலும் மாலையிலும் ஒரு 100 தடவை ஸலவாத்து சொல்வது என்ன குறைஞ்சிட போகுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம வேற என்னதான் கைமாறு செய்துவிட போகிறோம்? நமக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், மறுமை வரைக்கும் நம்மை சொர்க்கத்துல கொண்டு போய் விடணும் என்பதற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்த அந்த அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒன்றுமே செய்யவில்லை. குறைஞ்சபட்சம் அன்றாடம் நம்முடைய வீட்டுல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அன்றாடம் ஸலவாத் ஓதக்கூடிய அந்த வடமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இந்த நல்ல நேரத்திலே நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகள். அல்லாஹ் தஆலா இந்த நல்ல மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இன்று ஓதப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸலவாத்தின் மூலமாக நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி அருள்வானாக. யார் இந்த போன்ற நல்ல நிறுவனங்களை நடத்தி சமுதாயத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக.